ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் எனக்கு பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். எனக்கு பிரியமானவர்களே, கிறிஸ்துமஸ் பெருவிழாவை கொண்டாட கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, அகில உலக நாடுகளும் தயாராகி கொண்டிருக்கிறது. வீடுகளை அலங்கரிப்பது குறித்தும், ஆலயங்களை அலங்கரிப்பது குறித்தும், குடில் போடுவதை குறித்தும் மிகவும் நேர்த்தியாய் திட்டம் போடுகிற கிறிஸ்துமஸ் காலம் இது. ஏழைகள் மீது அதிக சிந்தை உண்டாகி தான தர்மங்கள் செய்யும் காலம் இது. கடை வீதிகளிலே கிறிஸ்துமஸ் வியாபாரம் களை கட்டுகிற நேரம். வண்ண வண்ண விண்மீன்களும் அலங்கரிக்க பயன்படுத்தும் பொருட்களை வாங்குவதும் விற்பதுமாக பரபரப்பாக இருக்கின்ற ஒரு காலத்திலே நாம் இந்த நாட்களிலே இருக்கின்றோம். பிரியமானவர்களே, இதுதான் திருவருகை காலமா? இதுதான் திருவருகை கால தயாரிப்பா? கிறிஸ்து பிறப்பின் காலமா இதுதான்? இந்நாட்களிலே இந்த திருவிழாவை முன்னிட்டு நாம் செய்யும் வேலைகளையும் செலவிடும் நேரங்களையும் சிந்தித்து பார்ப்போம். நீங்கள் விழா கொண்டாடும் இந்த கிறிஸ்துவை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? இந்த மாதம் முழுவதும் நாம் இயேசுவை அதிகமாக தியானிக்க முயற்சி செய்வோம். அவருக்காக நாம் நேரத்தை அதிகமாக கொடுப்போம். ஆண்டவர் அவருக்கு விழா கொண்டாடுவதை விரும்பவில்லை. தான் யார், அனுப்பப்பட்ட நான் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை தான் இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறவராக இருக்கின்றார். அவர் யார்? அவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? விழாவை ஆடம்பரமாய் கொண்டாடுவதில் மகிழாமல் நம்மை தேடி வந்த இந்த தெய்வத்தை அதிகமாய் அறிந்து கொள்ள நாம் முயற்சி செய்வோம். எந்த அளவுக்கு நான் ஆண்டவரை அறிந்து கொள்கிறேனோ அந்த அளவுக்கு அவரை நான் அன்பு செய்வேன். எந்த அளவுக்கு நான் அவரை அன்பு செய்கின்றேனோ அந்த அளவுக்கு என்னுடைய பணி வாழ்விலே, என்னுடைய ஊழிய வாழ்விலே அவருக்கு பிரியமானதை நான் செய்வேன். எனவே இந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்துவை அதிகமாய் நாம் தியானிப்போம். என் சிந்தையிலே, என் எண்ணத்திலே அவரை குறித்து நான் என்ன நினைக்கின்றேன் என்று நாம் ஆய்ந்து பார்ப்போம். வேதத்தில் இயேசுவை இயேசு கேட்கின்றார், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று அவர் தம்முடைய சீடர்களை பார்த்து கேட்டுவிட்டு அவர்களுடைய பதிலை ஆர்வமாய் எதிர்பார்க்கின்றார். நம்முடைய வாழ்விலும் பிறர் நம்மை பற்றி என்ன நினைக்கிறார்கள், பேசுகிறார்கள் என்று அநேக நேரங்களிலே நாம் அறிந்து கொள்ள விரும்புகிறோம். இயேசு இவ்வுலகில் வாழ்ந்த நாட்களில் அவரை பலர் பலவிதமாய் பேசினார்கள் என்று நாம் அறிவோம். அதில் ஒரு சிலதை நாம் இந்த நாளிலே தியானிப்போம். முதலாவதாக, தந்தையாம் கடவுள் இயேசுவை எப்படி நினைக்கின்றார், எப்படி அவரை வெளிப்படுத்துகிறார் என்பதை நாம் பார்த்தோமேயானால், மத்தேயு எழுதிய நற்செய்தி 3ஆம் அதிகாரத்திலே 17வது வசனம், என் அன்பார்ந்த மைந்தர் இவரே என்று தந்தையாம் கடவுள் இயேசுவை பற்றி வெளிப்படுத்துகின்றார். இயேசு தன்னை பற்றி அவர் வெளிப்படுத்துகின்றார். நான் மேலிருந்து வந்தவன், நான் இந்த உலகத்தை சார்ந்தவன் அல்ல. ஆபிரகாம் பிறப்பதற்கு முன்பே நான் இருக்கிறேன் என்கிறார். யோவான் 8ஆம் அதிகாரம் 23:58வது வசனத்திலே, அன்று யூதர்கள் தங்கள் மத்தியிலே இருந்த இயேசுவை அறிந்து கொள்ளவில்லை, அவரை தவறாக அறிந்து கொண்டார்கள். நீ சமாரியன், பேய் பிடித்தவன் என்று அவரை ஏளனம் செய்கிறவர்களாக இருக்கின்றார்கள். அடுத்ததாக நாம் பார்க்கின்றோம், பேய்களும் அவரை அறிந்து வைத்திருந்தது. நீர் இறைமகன் என்று அவைகள் கத்துகிறது. லூக்கா எழுதிய நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 41வது வசனத்திலே, பேய்கள் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறவர் யார் என்பதை அவை அறிந்திருந்தது.
4வதாக நாம் பார்க்கின்றோம், திருமுழுக்கு யோவான் அவரிடத்துல இயேசு வரும் பொழுது அவரை பார்த்து அவர் கூறுகின்றார், இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி, இவரே உலகின் பாவத்தை போக்குபவர் என்கிறார். யோவான் 1:29. சீமோன் பேதுரு, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று கூறுகிறார். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே, ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன என்று அவர் யோவான் எழுதிய நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம். 6ஆம் அதிகாரம் 68வது வசனத்திலே. அடுத்ததாக நற்செய்தியாளர் யோவான், அனைத்து மனிதரையும் ஒளிர்விக்கும் உண்மையான ஒளி உலகிற்கு வந்து கொண்டிருந்தது என்று அவர் கூறுகின்றார். நத்தானியேல் என்ன சொல்கின்றார்? நீர் இறைமகன், நீரே இஸ்ரேலின் மக்களை ஆளுகிற அரசர் என்று அவர் கூறுகின்றார். பிரியமானவர்களே, பார்த்தீர்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து எவ்வளவு ஆழமாய் உண்மையாய் அவர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள். நாம் ஆய்ந்து பார்ப்போம். நாம் இத்தனை ஆண்டு காலமாக ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கின்றோம், இயேசுவை பின்பற்றி கொண்டிருக்கின்றோம், அவருக்கு ஊழியங்களை செய்து கொண்டிருக்கின்றோம், அவருக்கு விழாக்களை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அவரை பற்றிய நம்முடைய அறிவு என்ன? நாம் அவரை எப்படி வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றோம்? உண்மையாகவே நாம் அனுபவித்த இயேசுவை நாம் பிறருக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றோமா? நாம் அறிக்கையிட்டு ஜெபிக்கும் இந்த இயேசு யார் என்பதை என் தனிப்பட்ட வாழ்விலே இவர்களைப் போல நான் உண்மையாகவே அறிக்கையிடுகின்றனா என்று நாம் சிந்தித்து பார்ப்போம். தொடர்ந்து நிக்கோதேம் என்கின்ற ஒரு மனிதன், ஒரு போதகர், அவர் சொல்லுகின்றார், நீர் கடவுளிடமிருந்து வந்த போதகர் என்று இயேசுவை பார்த்து கூறுகின்றார். கடவுளிடமிருந்து வந்த போதகர் நீர் என்று ஒரு ஆலய குரு அவர் கூறுகின்றார். யோவான் எழுதிய நற்செய்தி 3ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசித்து பாருங்கள். இயேசுவோடு கூட இருந்த மார்த்தா இயேசுவை பற்றி கூறுகின்றார், நீரே மெசியா, நீரே இறைமகன், நீரே உலகிற்கு வரவிருந்தவர் என்று கூறுகிறார். யோவான் 11:27-28. இயேசுடைய அன்பு சீடர்கள், அவரை பின்பற்றியவர்களில் ஒருவன் யூதாஸ், பழிப்பாவம் இல்லாதவர் என்று கடைசி நேரத்திலே இயேசுவை பற்றி அறிக்கையிடுகின்றான். இயேசு பாவம் இல்லாதவர், அவர் பழிப்பாவம் இல்லாதவர் என்று சொல்லி இயேசுவை பற்றி அவன் வெளிப்படுத்துகிறான், அனுபவித்து பேசுகிறான். மத்தேயு எழுதிய நற்செய்தி 27:3-4 வசனத்தை வாசித்து பாருங்கள். இதே மத்தேயு நற்செய்தியிலே 27ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே, பிலாத்துவின் மனைவி அவர் நேர்மையாளர் என்று பிலாத்துவிடத்திலே சொல்லும்படியாக ஆட்களை அனுப்புகிறார். நூற்றுவ தலைவன், இயேசுவை கொன்றவர்கள், இயேசுவை துன்புறுத்தியவர்கள், அவர்களுக்கு நடுவிலே நின்று கொண்டிருந்த நூற்றுவ தலைவன், இவர் உண்மையாகவே நேர்மையாளர், நீதிமான் என்கிறார். லூக்கா 23:47. இயேசுவின் சீடர்கள் அவரை குறித்து கலக்கம் அடைந்தவர்களாக, சோர்வுற்றவர்களாக, அவருடைய மரண பாதைகளை கண்டு மிகவும் வேதனை அடைந்தவர்களாக அவர்கள் வழியிலே நடந்து போகையிலே, கிளையோப்பா என்கின்றவர் அவர் இயேசுவிடமே கூறுகிறார், அவர் கடவுளுக்கும் மக்கள் எல்லாருக்கும் முன்பாக சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்கினராக திகழ்ந்தார் என்று இயேசுவை பற்றி இயேசுவிடமே கூறுகின்றார். பவுல் என்ன கூறுகிறார் என்பதை பார்ப்போம். இயேசுவே இறைமகன் என்று திருத்துதர் பணி 9ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே அவர் கூறுகின்றார். மானிடராய் அவர் வெளிப்படுத்தப்பட்டார் என்று 1 தீமோத்தி 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே கூறுகின்றார். இவரே எல்லாவற்றிற்கும் மேலான கடவுள், என்றென்றும் போற்றுதற்குரியவர் என்கிறார்.
பிரியமானவர்களே, நாம் வெறும் விழா கொண்டாடும் கிறிஸ்துவர்களாக இல்லாமல் கிறிஸ்துவை பற்றிய மறை உண்மைகளை ஆழமாய் நாம் அறிந்து கொள்வோம். அதுவே நிலையானது, நிலையான வாழ்வை நமக்கு கொடுக்கக்கூடியது, நிலையான பேரின்பத்திலே வாழ்விற்கு நம்மை அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கின்றது. நாம் வந்து சேர்ந்திருக்கும் சியோன் மலை வாழும் கடவுளின் நகர், விண்ணக எருசலேம். அதனை பல்லாயிரக்கணக்கான வானக தூதர்கள் சூழ்ந்துள்ளார்கள். விண்ணகத்தில் பெயர் எழுதப்பட்டுள்ள தலைப்பேரானவர்களின் திருச்சபை விழா கூட்டம் என அங்கே கூடியுள்ளது. பாருங்கள், விண்ணகத்திலே கூட ஒரு விழா கூட்டம். அங்க யார் இருக்கிறார்களாம்? விண்ணகத்திலே பெயர் எழுதப்பட்ட தலைப்பேரானவர்கள். திருச்சபை விழா கூட்டம் என அங்க கூடியுள்ளது என்று இங்க பவுல் கூறுகின்றார். இந்த கூட்டத்திலே நாம் இருக்க ஆசைப்படுவோம். இந்த விழாவிலே நாம் இருக்க விரும்புவோம். இந்த விண்ணக விழாவில் கலந்து கொள்ள என்றும் அழியாத பேரின்ப விருந்துக்கு தந்தையாம் கடவுள் கிறிஸ்து வழியாக நம்மை தெரிந்து கொண்டிருக்கின்றார் என்பதை உணர்ந்து நாம் இந்த விழாவுக்கு, விண்ணக விழாவுக்கு, அந்த விண்ணக விழாவில் கலந்து கொள்ள நாம் விரும்புவோம். மாணவர்களே, இந்த உலகத்தோடு ஒன்றாகி இந்த உலகத்திற்கு ஏற்ற ஒரு விழா கொண்டாடிவிட்டு கிறிஸ்துமஸ் விழா முடிந்து விட்டது என்று நாம் இருக்காதபடிக்கு நாம் தொடர்ந்து இந்த இயேசு கிறிஸ்துவை நாம் தியானிப்போம். இனி வரும் நாட்களிலே கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை நாம் தியானிப்போம், நாம் ஜெபிப்போம். அப்பா பிதாவே, உண்மையான ஒரே கடவுளாகிய உம்மையும் நீர் அனுப்பியவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதுதான் நிலை வாழ்வு. பிதாவே, அப்பா, நீர் ஒருவரே ஆண்டவர். உமக்கு நிகரானவர் விண்ணிலும் மண்ணிலும் ஒருவரும் இல்லை. அரசருக்கெல்லாம் அரசராக, ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவராக நீர் இருக்கின்றீர். நீர் ஒருவரே சாவை அறியாதவர், அணுக முடியாத ஒளியிலே வாழ்பவர். உமக்கு மட்டுமே எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஆட்சிமையும் எப்பொழுதும் உண்டாகட்டும். அப்பா, இது இந்த நாளிலுமாய் கூட உலகத்திலே உம்முடைய மக்கள், ஆண்டவரே, உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் கூட ஆண்டவரே விழா கொண்டாடும் கிறிஸ்துவர்களாக மட்டும் இல்லாதபடிக்கு இதோ உம்மை பற்றிய ஆழங்களை, கிறிஸ்துவை பற்றிய மறை உண்மைகளை நாங்கள் இன்னும் அதிகமாய் தெரிந்து கொண்டு நாங்கள் உம்மோடு கூட உம்முடைய பேரின்ப வாழ்க்கையிலே ஆண்டவரே, உம்முடைய பேரின்ப வாழ்விலே ஆண்டவரே நிலைத்திருக்கக்கூடிய அந்த விண்ணக விழாவிலே நாங்கள் கலந்து கொள்ள எங்களை நீர் தகுதிப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஒப்பு கொடுக்கின்றோம். தொடர்ந்து எங்களோடு கூட பேசுவீராக. இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.